ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சுகபத்திரமாய் இந்த வாரத்திலே கர்த்தருக்கு வந்து நன்றி செலுத்த அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளலாமா? காலியாக இருக்கிற சீட்டில் முன்னால் வந்துருங்க. எல்லோரும் முன்னால் வந்துருங்க. தயவு செஞ்சு காலியாக இருக்கிற சீட்டுங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிரப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முன்னால் வந்துருங்க பிள்ளைங்களா, முன்னால் வந்துருங்க. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றிகள் கர்த்தாவே, உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க என்று கேட்கும்பொழுது மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தாவே, எங்கள் இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஐயா. உமக்கு விரோதமாக உமக்கு கர்த்தாவே நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்களை செய்திருந்தால், எங்களுடைய கண்களின் இச்சையினால் மாம்சத்தின் பெருமையினால் செய்திருந்தால் மன்னிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனை. ஸ்தோத்திரம் ஐயா. இது பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தாவே, நாங்கள் பாவங்களை செய்திருந்தால் எங்களை மன்னிங்க. அது செய்யாத படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. 10 கற்பனைகளை நாங்கள் மீறி இருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டுமாயிற்று பேக்கிறோம் ஐயா. மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க, தப்பிதங்களை மன்னிக்க இந்த வேளையில் எங்களை பலப்படுத்த வேண்டுமாயிற்று பேக்கிறேன் ஐயா. எல்லாரும் கேளுங்க, கர்த்தரோடு கூட கேளுங்க. மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை இந்த வேளையில் நான் மன்னிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களை காணும்போது நான் சமாதானப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். அந்த பாவங்களை நாம் திரும்பவும் செய்யாதபடிக்கு கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கலாமா? கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக, ஆளுகை செய்து கொள்வதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாதி கர்த்தனே. எங்கள் இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்ததற்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகினதற்காக நன்றி. ஏசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தை அள்ளி ஆண்டவரே இந்த இடத்திலே ஊற்றுகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஊற்றுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த இரத்தத்தின் மூலமே எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சிந்தனையும் இருதயத்தையும் எப்பொழுது நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட எந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம் ஐயா, இந்த நாளுக்குள்ளாக கடந்து போகிறோம் ஐயா, இந்த வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. ஆண்டவரே, ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே, இந்த நாளுக்குள்ளாக, இந்த கர்த்தா வாரத்திற்குள்ளாக, இந்த ஆராதனைக்குள்ளாக எங்களை கர்த்தாவே ஆண்டவரே போக செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நன்றி ஐயா, நன்றி கர்த்தாதி கர்த்தனே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகுங்க, சுத்திகரிங்க, வெண்மையாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில கர்த்தாவே எங்களுடைய மன்னித்தீர் என்ற சந்தோஷத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரே ஆண்டவரே இதோ கர்த்தாவை துதிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஐயா. எந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் துதிக்க போகிறோம். சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீ சுகந்த வாசனையாக நுகர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. சிஸ்டர் ஜாய்ஸ் வந்து வழி நடத்துவார்கள். எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாம் சத்தமாக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோக தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் சிங்காசனமும் பூமியும் பாதப்படி இருக்கிறதே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆண்டவரே யாக்கோபுமாய் தேவனுமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்று எங்களுடைய தேவனாய் இருப்பவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாய் ஆண்டவரே எங்களை அழைத்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு
ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணினவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் பெரியவர் இயேசப்பா, நீர் சிறந்தவர் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து முடிக்க வல்லமை வாய்ந்தவர் ஆண்டவரே. நீர் செய்கிறதை ஆண்டவரே ஒருவராலும் தடை பண்ண முடியாதே ஆண்டவரே. நீர் ஒருவரே கர்த்தர், வானத்துக்கும் பூமிக்கும் நீர் ஒரே தேவனாய் இருக்கிறீர் இயேசப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யோசனைகளின் பெரியவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்மை போல மாற்றுகிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆவிலை தொழுந்து கொள்ளும்படியாக எங்களை வழி நடத்துபவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்ஷடாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்ரோயே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யெகோவா நிசியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா மிகாதேஸ் ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காத்து எங்களை வழி நடத்துபவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஸ்தோத்திர பலிகளை நீர் ஆண்டவரே சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம் இந்த வேளையில. Loving Heavenly Father, we thank you, Lord, for yet again you have blessed us with another beautiful day. அப்பா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, கிருபை நிறைந்தவரே, ஒரு முறை கூட கர்த்தாவே இந்த நோய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. This morning, Lord, we have come here seeking your face. அப்பா தேவனே, இந்த காலை வேளையில உம்முடைய திருமுகத்தை தேடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. Lord, in your presence, Master, miracles happen. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே அற்புதங்கள் நிகழும் கர்த்தாவே. In your presence there's fullness of joy. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே ஐயா சந்தோஷம் உண்டு கர்த்தாவே. In your presence hills melt like wax. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே மலைகள் உருகி போகும் கர்த்தாவே. Lord, in your presence sicknesses will leave, Master. ஆமென் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே எல்லா வியாதிகளும் விட்டு ஓடும் கர்த்தாவே. In your presence deliverance happens, Lord. அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே விடுதலைகள் உண்டாகும் கர்த்தாவே. This morning many of your children have come here seeking your face. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே காலை வேளையில கர்த்தாவே அநேகர் உம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிறார்கள் ஐயா. We believe that every one of them, Lord, that they would get a blessing from you this morning. ஆண்டவரே, அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதமும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே எல்லா காரியங்களும் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, this morning we pray that every one of your children, Lord, even as they seek your face, let them know and understand your love towards each one of them. அப்பா தேவனே, அவர்கள் கர்த்தாவுடைய திருமுகத்தை ஏறெடுக்கும் பொழுது ஐயா, ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய அன்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. This morning we also want to tell you, Lord, that we love you, Master. ஆண்டவரே, நாங்கள் கூட கர்த்தாவே ஒரு முறை கூட சொல்லுகிறோம் ஐயா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஐயா. Thank you for the cross. ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for the resurrection power. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for the salvation. ஆண்டவரே, ரட்சிப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for the redemption. ஆண்டவரே, மீட்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for you have called us your children. அப்பா தேவனே, நீர் எங்களுடைய கர்த்தா உம்முடைய ஜனம் என்று அழைத்துக் கொண்டதற்காக நன்றி. And this morning, even as we seek your face, ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய திருமுகத்தை நாங்கள் தேடும் பொழுது let miracles continue to happen in this place. ஆண்டவரே, இந்த இடத்துல தொடர்ந்து கர்த்தா அற்புதங்கள் நிகழட்டும் ஐயா. And even as your message has been shared this morning in this, ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது let your children be blessed, man. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. நம்ம ஆராதிக்கலாம். கரங்களை தட்டி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆராதிப்போமா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர்
ஹalleluya. Amen. எல்லாம் சோகமாக தான் பாடிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா பாடுவோமா? பக்கத்தில் இருக்கவங்க கூட உற்சாகப்படுத்துங்க. சந்தோஷமா பாடு அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சந்தோஷமா பாடு அப்படின்னு சொல்லுங்க. சந்தோஷமா பாடுவோம். பார்க்கவே மாட்டேன்றீங்க. எஸ், ரெடிங்களா? கர்த்தர் ஆராதிக்க ரெடிங்களா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. அவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம். சத்தமாய் சொல்லுமா? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. அவர் உண்மையுள்ளவர். ஆமென். தாவனே, நீர் நல்லவரையா, நீர் வல்லவர் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிற தேவன். ஹalleluya. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் அவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ விட்டா கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவை
காடை கொடுப்பீர். கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவீர். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பீர். கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஹல்லேலூயா. கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். கூடாத ஒளியில் இருப்பவர் இயேசுவே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கரங்களை தட்டி சத்தத்தை சொல்லுமா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட உங்க சூழ்நிலை மேல இந்த நேரத்தில் நீங்க பேசுங்க. கர்த்தாவே, நீர் செய்து முடிக்க வல்லவர், நீர் செய்து முடிக்க வல்லவர். கர்த்தாவே, நீர் மாற்ற வல்லவர். கர்த்தாவே, நீர் உண்மையுள்ளவர், நீர் ஜீவன் உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர். கர்த்தாவே, நீர் என் சூழ்நிலைகளை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிற கர்த்தாவே. நன்றி தாபனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென். நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. உம்மை போற்றுகின்றோம் அப்பா, உம்மை உயர்த்துகின்றோம் ஐயா. நன்றி தாபனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. நன்றி ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை
உயர்த்தி நேற்று கர்த்தரை ஆராதிப்போமா? வாய்களை திறந்து, கர்த்தாவே நீ என்னை மறுபடியும் என்னை பொறுப்பேற்று கிருபைக்காக நன்றி அப்பா. என் குடும்பத்தை நீ பொறுப்பேற்று கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தாபனம் சோதரிக்கிறோம் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். கர்த்தாவே நன்றி ஐயா, உம்மை சோதரிக்கிறோம் ஐயா, உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் வீட்டாரை நேசிக்கவில்லை என்றால் கர்த்தரை வந்து கர்த்தாவே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றது அர்த்தமே இல்லையே. கர்த்தருடைய கட்டளை சொல்கிறது பிறரை நேசிக்கிற போல உன்னையும் நேசி என்று சொல்லி, நீ நேசிக்கிறது போல பிறரை நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அன்பு இல்லைன்னா, கர்த்தருடைய கட்டளையை நாங்கள் கீழ்ப்படியலைன்னா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஆராதிச்சாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, பலன் இல்லாம போகிறது. கர்த்தாவே இந்த காலை வேளையில் எங்கள் பிள்ளைகளை மன்னிக்க வேணுமா? ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் ரத்தத்தை அள்ளி ஊற்றுகிறோம் கர்த்தாவே. செய்த தவறு கர்த்தாவே அவன் உணர்ந்து கர்த்தாவே, ஒவ்வொரு காரியமும் உணர்ந்து கர்த்தாவே உங்களுடைய சந்நிதியில் ஒப்பு கொடுத்து மனம் மாறி கர்த்தாவே ஜீவிக்க நீர் பலப்படுத்த வேண்டுமா? ஜெபிக்கிறேன். நீர் பலப்படுத்த வேண்டுமா? ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா? ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி ஐயா, நன்றி தாப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. ஜெபிப்போமா? கர்த்தரில் மன்னிப்பு கேட்போமா? கோவப்பட்டிருந்தா, தேவையில்லாத பேச்சுகளை பேசியிருந்தால், நோகடித்திருந்தால் நன்றி தாப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே. ஆராதிக்கின்றோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்பா, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அப்பா. சொல்லுங்க கர்த்தாவே நீர் ஆட்கொள்ளுங்க, கர்த்தாவே நீர் ஆட்கொள்ளுங்க, கர்த்தாவே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. கல் இருதயத்தை எடுத்து போட்டு கர்த்தாவே நேசிக்கிற இருதயம் கர்த்தாவே, ஆராதிக்கிற இருதயம். Pray that you take control. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. நீ மன்னித்த கிருபைக்காக நன்றி. என் ஜெபத்தை நீ கேட்கிறதுக்காக நன்றி அப்பா. அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே
நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஐயா. ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி. நீ பொறுப்பேற்று கொண்டு நீ வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சபா. ஆட்கொள்ளுங்க. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாம் தான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கருத்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா. ஆமென். வேத பகுதி வாசிக்கும் நேரம். சங்கீதம் 130 முதலிலே. சங்கீதம் 130 முதலிலே ஹிந்தியில் வாசிக்கப்படும். வாசிக்கிறவர்கள் முன்னே வாருங்கள். நீங்கள் அந்த சைட்லேருந்து வந்திருக்கலாமா கேமரா? சங்கீதம் 130 சாம் 130 वासिकलम हिंदी ले मुदलावद। आइए हम पवित्र बाइबल से पढ़ेंगे। भजन संहिता उसका 130 अध्याय 1 से लेके अंत तक पढ़ेंगे। लिखा है, हे यहोवा, मैंने गहरे स्थानों में से तुझको पुकारा है। हे प्रभु मेरी सुन, तेरे कान मेरे गिड़गिड़ाने की ओर ध्यान से लगे रहे। हे यह कि यदि तू अधर्म में कामों का लेखा ले तो हे प्रभु कौन खड़ा रह सकेगा। परंतु तू क्षमा करने वाला है जिससे तेरा भय माना जाए। मैं यहोवा की बाट जोतता रहूं, मैं जी से उसकी बाट जोतता रहूं, और मेरी आशा उसके वचन पर है। पहुरे जितना भोर को चाहते हैं, हाँ पहुरे जितना भोर को चाहते हैं, उससे भी अधिक मैं यहोवा को अपने प्राण से चाहता हूँ। इज़राइल यहोवा पर आशा लगा रहे, क्योंकि यहोवा करुणा करने वाला और पूरा छुटकारा देने वाला है। इज़राइल को उसके सारे अधर्म कर्मों से वही छुटकारा देगा। आमीन। तमिल वासिकलाम। பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 130 1 முதல் 8 வரை. கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்ப, ஆனாலும் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும் படைக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுதும் விடியும் என்று விடியற்காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பிக்கதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென். வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். செய்கிறவங்க முன்னவாங்க. யார்? ஞானமணி. ஞானமணி வரலீங்களா? வாங்க வாங்க. வல்லமையான விசுவாச அறிக்கை தெரியலீங்களா? அது வாசிங்க. இதுலேருந்து இது இங்கேருந்து 5 வாசிங்க. இங்கேருந்து 5 வாசிங்க. எல்லாரும் உங்களுடைய பைபிளில் கருத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். கர்த்தர் எனக்காக என் வழக்காடிகளோடு பலசாலிகளோடு வழக்காடுவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தம் கர்த்தருடையது. தோல்வி சாத்தானுடையது. ஜெயம் என்னுடையது. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்
என்னில் இருக்கும் இயேசு இயேசு மகா பெரியவராய் இருக்கிறார். மகா பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி அவர் செய்வார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். எல்லாரும் உட்காரலாம். அனௌன்ஸ்மெண்ட் டைம். காணிக்கை நேரமாக இருக்கிறது. ஹெலன் அம்மா காணிக்கை எடுப்பதற்காக வாருங்கள். Hallelujah. Praise the Lord. நம்மளுக்கு எத்தனை கரங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்க? எதுக்காகுங்க? இல்லையா? நமக்கு வேலை செய்ய மாத்திரம் இல்லைங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்காகும். ஆமென். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை வாசிக்கிறதை காட்டிலும் கர்த்தர் உன் கரத்தை தட்டி அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார். ஆமென். ஏனென்றால் அவர் உருவாக்கினது இது. ஆனால் ஆராதிக்கும் போது கரங்களை தட்டி என்ன பண்ணுங்க? ஆராதிங்க. நீங்களாகவே உங்களுடைய இருதயத்திலிருந்து வரணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்த நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஆனால் எப்பொழுதுமே கரங்களை தட்டி ஆராதித்து கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் இங்கிலீஷ் ஆராதனை 8 மணிக்கு இருக்கும். 9 மணிக்கு நமக்கு தமிழ் ஆராதனை இருக்கும். 10:30 மணிக்கு கண்ணூர் பகுதியில் இருக்கிறது. யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, யாருன்னா இங்கிலீஷ் சர்வீஸ் தான் போகணுன்றவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு வர சொல்லுங்கள். தமிழ் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். கண்ணூர் பகுதி பக்கம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அங்கே போகும்படியாக அனுப்புங்கள். வருகிற வாரம் நமக்கு என்னங்க? ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் இல்லைங்களா? திருவிருந்து ஆராதனை நமக்கு என்ன இருக்கும்? அதனால் சனிக்கிழமை நமக்கு ஆயத்த கூட்டம் இருக்கும் இல்லைங்களா? ஆயத்த கூட்டம் இருக்கும். வந்து உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? திருவிருந்தில், அதாவது ஹோலி கம்யூனியனில் பங்கு பெறும்படியாக வருகிற சனிக்கிழமை நமக்கு 6 மணிக்கு உபவாச கூட்டம் உண்டு. நீங்கள் வந்து கலந்து கொண்டு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு எடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்துட்டு யாருக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கணுன்னா கால் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கங்க. கூட்டிகிட்டு வரீங்களா கூட்டிகிட்டு வாங்க. 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். பிறகு தேர்ஸ்டே வியாழக்கிழமை நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. 10 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கலந்து கொள்ளுங்கள். உங்களால் வர முடியலன்னா கான்ஃபரன்ஸ் காலில், வாட்ஸ்அப் காலில் லைவாக கூட போடுறோம் நம்ம. நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரியான ஜீவிதத்தில் வளர்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. கலந்து கொள்ளுங்கள். சாயங்காலம் 5 மணிக்கு நமக்கு ஹிந்தி ப்ரேயர் உண்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வாங்க, ஹிந்தி ப்ரேயருக்கு வரவங்க வாங்க. யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமோ வந்து கலந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ அவங்கள வர சொல்லுங்கள். அடுத்ததாக நமக்கு TWR பைபிள் குவிஸ். எத்தனை பேர் தெரியும்? யாரெல்லாம் எழுதுனீங்க இல்லைங்களா? அது வருகிற செப்டம்பர் மாதம் இருக்கிறது. போர்ஷன் வந்து நீதிமொழிகள் புக்கு மாத்திரம்தான். நீதிமொழிகள் புக்கு மாத்திரம்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள்? இப்பொழுதே ஆரம்பிங்க. நம்ம அதுக்காக படிக்க ஆரம்பிக்கலாம். செப்டம்பர் மாதம் நமக்கு இந்த பைபிள் குவிஸ் இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எல்லாரும் ஆயத்தமாகுங்க. நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் அது அந்த புக்கு மாத்திரம் தான் இருக்குது. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். எதுக்காக நம்ம இந்த எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்காக. ஆமென். அதில் உள்ள காரியங்களை நுணுக்கமாய் தெரிந்து கொள்வதற்காக. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அந்த காரியத்தை பண்ணுங்கள். காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ராஜா, நன்றி சாமி. அப்பா இந்த காணிக்கை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த காணிக்கை ராஜா, அப்பா கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்காத கரங்களை திருப்பமாக கொடுக்க கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாம பிதாவே, ஆமென்.
அடுத்ததாக யாருன்னா புதிதாக வந்திருக்கீங்களா? நம்முடைய சபையில் யாருன்னா புதிதாக வந்திருக்கீங்களா? இல்லை. புதிய ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருவதற்காக பாருங்கள். பிறகு யாருன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? இந்த வாரத்தில் பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறவங்க யாருன்னா இருந்தீங்களா? எழுந்திருத்து நில்லுங்க. பிரதர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஓகே. பர்த்டே யாரும் இல்லையா? வெட்டிங் ஆனிவர்சரி யாரும் இல்லை. ஓகே, எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம் இவர்களுக்காக. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. அப்பா தேவனே, இவர்கள் வெளியூருக்கு போக இருக்கிறார்கள் ஐயா. இவர்களுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. என்ன காரியத்திற்காக இவர்கள் புறப்பட்டு போகிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தாவே நேர்த்தியாயும் ஆண்டவரே உமக்கு விருப்பமாயும் செய்து முடித்து அவர்கள் திரும்ப நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிரயாணத்தின் ஆசீர்வாதம் அவர்களோடு கூட தங்கட்டும் ஐயா. சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் ஆண்டவரே அவர்களோடு கூட கர்த்தாவை தங்கி இருக்கட்டும் ஐயா. யெகோவா மெக்காதீஸாக பரிசுத்தமாக்கும் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா யெகோவா ஷாலோமாக இருந்து அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் மூடி வேலை அடைக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாம மகிமைப்பட பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். உட்காருங்கள். நம்ம செய்திக்கு போகலாமா? வார்த்தை கேட்க எத்தனை பேர் ஆயத்தம்? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்கலாமா? Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா? Can we shout a loud hallelujah if you're happy this morning? Amen. Nice to see every one of you smiling and sitting here. சண்டே கிளாஸ் போயிடுங்கம்மா எல்லாரும். Thank you, Jesus. Thank you, Jesus. You can close the door behind after you leave. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You will find favor from everyone around. ஆமென். உங்களை சுற்றிலும் இருக்கிற கண்களிலிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். That is a promise of God. அது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. You will find favor from God as well as from man. ஆமென். கர்த்தருடைய பார்வையிலிருந்தும் மனிதர்களுடைய பார்வையிலும் உங்களுக்கு தயை கிடைக்கும் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. This morning இந்த காலை வேளையில I have titled the message, Challenges are opportunities for growth. ஆமென். நமக்கு வருகிற ஒவ்வொரு சவாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளர்வதற்கு ஒரு காரணமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God knows the end from the beginning. Amen. And the beginning from the end. Amen. To the end. தேவனுக்கு முடிவை முதலிலே தெரியும், முதல் முடிவும் தெரியும். He knows all the devices of the enemy. ஆமென். இதோ சத்ருவானுடைய எல்லா ஆயுதங்களும் அவருக்கு தெரியும். So he makes all things come true in your life when you lean on him. ஆமென். கர்த்தர் மேல் சார்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அவைகள் அனைத்தும் நிறைவேறும்படியாக கர்த்தர் He ஆசீர்வதிப்பார். protects you and your loved ones from the evil eyes. இதோ சத்ருவானுடைய கண்களில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. This wonderful God who brought all the Israelites out from the land of Egypt, he is there to guide you, lead you and bring you to prosperity and a spiritual growth. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் நம்மையும் கூட நம்மை அழைத்து வந்து காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So once again, greetings from the God of Mercy Church. For those who are watching online, we welcome you to take part in the service if you're not able to attend the service in the church. ஆமென். ஆன்லைன். Online. All right. Praise God. See, God wants to see all the difficulties in your way
as food for your faith and growth. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் கர்த்தர் போக வைப்பதற்காக ஆவிக்குரியான ஆகாரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். That is my first point for today's message. அது முதலாவது ஒரு பாயிண்டாக இருக்கிறது. Instead of viewing your obstacles as challenges and as negatively taking it, you need to frame them as opportunities for your growth. ஆமென். உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி வளர்ந்து அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கிறார். Challenges prove to you that you can see how strong you are because God is with you. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதனால் இதோ சவால்கள் எப்படியாக நீங்கள் சந்தித்து அதில் பலப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். See, we see one story not a story which happened thousands of years back when the Israelites came out of Egypt. 12 spies were sent to spy the land that they are supposed to get into. ஆமென். இதோ 1000 வருஷங்களுக்கு முன்னதாக இதோ இஸ்ரவேல் தேசத்தை அது போய் உளவு பார்ப்பதற்காக 10 பேரை அனுப்புகிறார்கள். 12 பேரை அனுப்புகிறார்கள். Hallelujah. Praise the Lord. Only 2 people they could sense and see that God's promise will come to pass. ஆமென். 2 பேர் மாத்திரம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதை உணர்ந்தார்கள். The 10 out of 12, 10 of them saw the power of the people, but 2 of them saw the power of God that is always with them. ஆமென். அந்த 2 பேர் கர்த்தருடைய வல்லமையை பார்த்தார்கள். ஆனால் அந்த 10 பேர் இது மனிதர்களுடைய பலத்தை பார்த்தார்கள். Numbers chapter 13 என்னாகும் 13ஆம் அதிகாரம் verse 33. 33வது வசனம். அங்கே ராட்சதர் தேவியான ஏலேக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். And there we saw the giants, the sons of Anak, which come of the giants, and we were in our own sight as grasshoppers, and so we were in their sight. You see, out of 12 of them, 10 of them saw that they were so very small, but only 2 of them saw how powerful our God is. ஆமென். 10 பேர் அதில் 12 பேர் போனதில் 10 பேர் அவர்கள் இதோ வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று அவர்கள் தங்களை பார்த்து கொண்டார்கள். ஆனால் 2 பேர் கர்த்தருடைய இதோ வல்லமையை குறித்து அறிந்தவர்களானால் கர்த்தருடைய பலத்தை அவர்கள் பார்த்தார்கள். These 2 people understood that when God said, I will take you to the promised land, His word is yes and amen. His word is all powerful. Nobody can put a stop to it. ஆமென். அந்த 2 பேர் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளதை அறிந்திருப்பதனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். Let's read from Numbers chapter 14. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 7, 8 and 9 verses. 7 இருந்து 9 வசனங்களை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். Right. Let me read in English. And they spoke unto all the company of the children of Israel, saying, the land which we passed through to search it is an exceeding good land. If the Lord delight in us, then He will bring us into this land and give it to us, a land which floweth with milk and honey. Only rebel not ye against the Lord, neither fear ye the people of the land, for they are bread for us. Their defense is departed from them, and the Lord is with us. Fear them not. 9th verse மறுபடியும் வாசிங்கம்மா. Put on this fan. மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று.
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Hallelujah. See, when you read the 9th verse, it says, 9வது வசனம் வாசிக்கும் பொழுது, rebel ye not against the Lord. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலக பண்ணாதிருங்கள். Neither fear ye the people of the land. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. They are bread for us. அவர்கள் நமக்கு இரை ஆவார்கள். Hallelujah. The promise is the opposition, the enemy, they are bread for you and for me. Amen. Hallelujah. அவங்க என்னவா நமக்கு இரையாவார்கள். When you see the enemy, you need to understand that is the food for your growth, for your faith to grow. When you see the enemy, don't be scared. They are food for your growth and for the growth in your faith. எதிரிகளை நீங்கள் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம், அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆகாரமாக இருக்கிறது. That is what Caleb and Joshua saw. They saw that the enemy is not there to devour us, but they are food for our faith to grow. ஆமென். இதோ யோசுவாவும் காலேபும் அவர்களை பார்த்த பொழுது இந்த சத்துருக்கள் இதோ எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆகாரமாக இருக்கிறார்கள் என்று தான் பார்த்தார்கள். Hallelujah. Hallelujah. So when you see challenges, they are bread. Your growth in your life, be it physical growth, spiritual growth, whatever the growth, when you see the enemy, believe that they are food for your growth. ஆமென். நீங்கள் இதோ சத்ருவினிடத்திலிருந்து சவால்களை சந்திக்கும் பொழுது அது உங்களுடைய ஆவிக்குரியான ஜீவிதம், உலக பிரகாரமான ஜீவிதம் வளர்வதற்கான ஒரு ஆகாரமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So your troubles, second point is, your troubles work for your good. Amen. But you need to fix your eyes on God. ஆமென். உங்கள் உபத்திரவங்கள் இதோ உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும் எப்பொழுது என்றால் கர்த்தர் மேல் உங்களுடைய கண்கள் வைத்திருக்கும் பொழுது. Hallelujah. Hallelujah. When you face problems, நீங்கள் இதோ உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது, when you face the challenge, நீங்கள் சவால்களை சந்திக்கும் பொழுது, look at the challenge. நீங்கள் இதோ சவால்களை கண்டு, What is this challenge? My God is such a big God. ஆமென், இந்த சவாலை கண்டு இதெல்லாம் என்ன சவால், என்னுடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Instead of looking at the gigantic figure, gigantic problems, look at the God who is so very big. Heaven is his throne and the earth is his footstool. Such a big God, a mighty God. ஆமென், ஆமென். இதோ நம்ம கர்த்தர் இந்த ராட்சதர்களை கண்டு நம்ம பயப்படாத படிக்கு நம்மளுடைய தேவன் பெரிய தேவன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது என்று சொல்லி அவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. But most of the time, little problem, we look at that problem, you look at that problem, you look at that problem and you say, ayyo, ayyo, ayyo. Instead of saying, my God is a great and mighty Amen, God. amen. Hallelujah. இதோ சிறிய பிரச்சனையை கண்டு ஐயோ என்று சொல்வதை காட்டிலும் என்னுடைய தேவன் இதை காட்டிலும் பெரியவர், செய்து முடிக்க வல்லவர் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். 2 Corinthians chapter 4 verse 18. 2 கொரிந்தியர் 4:18. It says it's all temporary. Whatever the problem that you are facing is all temporary. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாமா அது? ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். Hallelujah. Hallelujah. It says very clearly, for our light afflictions, they are just for a moment. In any other version is there? NIV version? So we fix our eyes not on what is seen, but on what is unseen. Since what is seen is temporary, Since what is seen is temporary, but what is unseen is eternal. what is unseen is eternal. Hallelujah. Hallelujah. So believe in the things that you do not see. ஆமென். நீங்கள் பார்க்காத காரியங்களை நீங்கள் நம்புங்கள் கர்த்தருடைய Believe காரியத்தில். that the blessing is waiting for you. ஆமென். ஏனென்றால் இதோ ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. Believe that that person who is taunting you in your workplace, believe that he is in fact
blessing you to overcome the challenge and a food for your growth. ஆமென். உங்களுடைய வேலை இடத்திலே உங்களை யாராவது தொந்தரவுப்படுத்தி கொண்டு இருந்தால் நீங்கள் உங்களுடைய வேலையிலே உயர்த்த போவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு காரியம் சவால் என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்கள். The problems are all temporary. ஆமென். இதெல்லாம் அநித்தியமானவைகள். Hallelujah. Hallelujah. Problems are temporary. Shall we all say problems are temporary? Problems are temporary. Hallelujah. It is just for a moment. Amen. கொஞ்ச Hallelujah. காலம். Praise the Lord. Because our God is a God who ensures that in that light affliction of yours, He sees your heart, and at that moment He sends His angels and makes sure that you overcome that challenge. ஆமென். உங்களுடைய சவால்கள் நேரத்திலே பாடுகள் இருக்கும்பொழுது கர்த்தர் அதை கண்டு இதோ தேவ தூதர்களை அனுப்பி உங்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். So we need to learn to live in the invisible. ஆமென். நாம் எப்பொழுதும் கர்த்தர் இதோ காண்பிக்காத காரியத்தை காணாத காரியத்தை நாம் விசுவசிக்க வேண்டும். Hallelujah. Amen. Whenever your purse is empty, உங்களுடைய பர்ஸ் காலியாக இருக்கும் பொழுது believe that Lord is somehow going to increase the labor of your hands and your purse is going to be full. ஆமென். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் கண்டிப்பாக அந்த பர்ஸை ஃபுல்லாக வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவசியுங்கள். Hallelujah. Hallelujah. Once long back what happened was I was going to the other church. The pastor said, take out your purses and let the Lord bless the labor of your hands. நாங்க பழைய சர்ச்சில் போயிருக்கிறப்போது பர்ஸ் எல்லாரையும் கர்த்தர் சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க எடுங்க நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி. அன்னைக்கு பார்த்த பர்ஸை எடுத்துன்னு போல சர்ச்சு, கையை பாக்கெட்டில் வச்சுட்டு கையை பாக்கெட்டில் விட்டு ஒரு புது பர்ஸ் வரணும், எப்பவுமே எனக்கு பணம் கம்மி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது I got a hike in my pay. Hallelujah. அப்படி சார் நான் ஜெபித்த பொழுது என்னுடைய வேலை இடத்திலே கர்த்தர் எனக்கு உயர்வை கொடுத்தார், எனக்கு இன்கிரிமெண்ட்டும் கொடுத்தார். Believe what is not seen. எதையும் நீங்கள் பார்க்கவில்லையோ அதை விசுவசியுங்கள். You can see your sickness, நீங்க உங்க வியாதியை பார்க்க முடியும், but believe that that sickness is not there. ஆமென். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த வியாதி எனக்குள்ளாக இல்லை என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். See, what I'm trying to tell you is believe in the invisible. Invisible is from God. Our God is invisible. Whatever is invisible, whatever the blessings it is waiting for you, believe in the invisible. ஆமென். நம்முடைய தேவன் காணக்கூடாதவராய் இருக்கிறார், ஆனால் அவர் செய்கிற காரியங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் காணக்கூடாதவர்களை விசுவசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். That is how we need to rest in the Lord. அப்படியாகத்தான் தேவன் மேல் நீங்கள் இதை இளைப்பாற வேண்டும். Hallelujah. Hallelujah. I learned some prayers from my wife. என்னுடைய மனைவியிடத்திலிருந்து அநேக ஜெபங்களை கற்றுக்கொண்டேன். சடனா அந்த பணத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எந்த பணம் வந்துச்சு ஒன்றும் சொல்லவே இல்லையே இவங்க, என்ன இது என்னக்கிட்ட சொல்லாம பணம் வந்தது, எப்படி இவங்க அப்படி பண்ணலாம்? I பார்த்தா advance she is thanking God, and believe me or not, see, because of that advanced prayer, seeing that she is not looking at that which is visible in the bank balance, she is seeing that which is invisible, and we had enough money for that month. Amen. Hallelujah. காணாததை நாம் வந்துட்டு கண்டதாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவசிக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Hallelujah. Amen. Challenges are opportunities for your growth. Amen. சவால்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு கருவியாக இருக்கிறது. And when we place our trust in Jesus and his divine plans, we rest in him. Amen. அவருடைய இதோ எல்லா விதமான திட்டங்களில் நம்ம சார்ந்து இருந்து இளைப்பாறும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். That is how we take the challenge as an opportunity. We rest in him. Amen. நாம ஒவ்வொரு சவால்களையும் நாம எடுத்து சவால்களை சந்தித்து கர்த்தருக்குள்ளாக நிற்கும்போது நாம் வளர்கிறவர்களாக இருக்கிறோம். When you have certain problems and you are anxious about certain things, all you need to do is rest in Jesus, because that which is invisible is waiting to come and take over you.
Just believe in the invisible instead of looking at your worries. உங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அப்பொழுது தான் கர்த்தர் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாமல் போகிறது. அதனால் இந்த சவால்களை சந்திக்க முடியாமல் போகிறது. அதனால் சவால்களை சந்தித்து நீங்கள் வளர்வதற்கான காரியங்களை செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. We need to rest in Jesus. கர்த்தருக்குள்ளாக இளைப்பாற வேண்டும். And there are so many times, so many crises come our way. I tell you, all you need to do is rest in Jesus. Believe that when the Lord says, my plans are to prosper you, believe that his plans are to prosper. ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களை செழிப்பாக்க வேண்டும் என்ற காரியம். நீங்கள் அதை விசுவாசிங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை செழிப்பாக்குவார். And you need to rest in Jesus, believing that he has given you the power and the authority to overcome challenges. ஆமென். எல்லா சவால்களையும் மேற்கொள்வதற்காக கர்த்தர் எனக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மேல் இளைப்பாறும்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்து முடிப்பார். John chapter 14 verse, we all know this by heart. யோவான் 14ஆம் அதிகாரம் 14:1. 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Hallelujah. Amen. Let not your hearts be troubled. Ye believe in God, believe also in me. ஆமென். If you let your heart be troubled, உங்களுடைய இருதயம் கலங்கி இருந்தால் then you're telling God, I don't trust in you. ஆமென். நீங்கள் சொல்லுகிறீர்கள் தேவனை நீங்கள் விசுவாசிப்பதில்லை என்று. Yes? The word of God says, see, believe in me, trust in me. It says, கர்த்தர் சொல்லுகிறார் என்மேல் விசுவாசமாயிருங்கள். let not your hearts be troubled. உங்களுடைய இருதயங்கள் கலங்காது இருக்கட்டும். See, as a human being, we all have certain fear. At the moment, we tend to be shaken, but you need to strengthen yourself in the Lord. ஆமென். உபத்திரவங்கள் வரும்போது மனுஷத்தன்மை இருப்பதனால் நமக்கு அந்த வேளையில பயம் வரும். ஆனாலும் உடனடியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அவர் அதை பொறுப்பேற்றுக் கொள்வார். Hallelujah. Hallelujah. So, the Numbers chapter 14 verse 7 and 9 we read. We will keep to that verse. என்னாகும் 14 7 8 நம்ம வைத்துக் கொள்ளலாம். We'll read Numbers chapter 14 verse 9. 9 9வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. Only rebel not against the Lord. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள். Rebel not against the Lord. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். How do you rebel against him? எப்படியாக கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறீர்கள்? You keep on cribbing and grumbling and murmuring, right? ஆமென். கர்த்தருடைய நீங்கள் எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். God does not like you murmuring and rebelling. ஆமென். விரோதமாய் இருப்பதும் நீங்கள் முறுமுறுப்பதும் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. Hallelujah. Hallelujah. When you rebel against God, that is the time it is a good ground for the enemy to come and attack you. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழுந்திருக்கும் பொழுது சத்ருவானவன் வந்து உங்களை தாக்குவதற்கான ஒரு நல்ல இடமாய் இருக்கிறது. Hallelujah. So believe in the Lord's divine plan and provision. ஆமென். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு நல்ல திட்டத்தையும் செழிப்பையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். Believe in the authority and power that the Lord has given you. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் விசுவாசியுங்கள். And rest in God patiently, waiting on him, whatever the challenges that you're going through. என்ன சவால்கள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இளைப்பாறி அமர்ந்து காத்து இருக்கும்போது எல்லா வெற்றியும் நீங்கள் சந்திப்பீர்கள். Psalm chapter 37 verse 7. சங்கீதம் 37:7. Rest in the Lord and wait. நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. Amen. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Rest in the Lord and wait patiently for him. ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. ரெண்டாவது, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. let that fellow increase and let him also be prosper. You don't have to worry about it. ஆமென். அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். Hallelujah. Amen. I tell you many times, அடுத்த அம்புஜத்தை ஏன் பார்க்குறீங்க? அம்புஜத்தை பார்க்காதீங்க, நீங்க பாருங்க. நீங்க என்ன செய்ய வேண்டியது? Just lean on the Lord and you keep moving forward. Amen.
நீங்கள் உங்களுடைய காரியத்தை பார்த்து நீங்கள் முன்னேறுங்கள். Hallelujah. Hallelujah. Because he is the one who controls everything on this earth. ஆமென். அவர் தான் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்கிற தேவனாய் When the இருக்கிறார். winds were blowing on the sea, இதோ புயல் காற்றை நோக்கி அடிக்கும் பொழுது he said, peace, be still. கர்த்தர் சொன்னார் இதோ அமைதலாயிரு என்று. Whatever the storm in your life, he is able to still it. ஆமென். இதோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா புயல்களும் கர்த்தர் அடக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When he told Peter, go and put one hook in the sea, Peter did not say, நான் வலைய போடுவேன் என்கிட்ட போய் ஒரு கொக்கிய போடுன்றீங்களே, என்ன என்ன ஏசப்பா இது, என்ன விளையாடுறீங்களா? No, he didn't do that. What the Lord said, he went and obeyed, and he did it because he knew when Jesus says it will come to pass. Amen. Hallelujah. இதோ பேதுருவை நோக்கி இயேசு கிறிஸ்துவானவர் தூண்டிலே இந்த கடலிலே போடு என்று சொன்ன உடனே அவர் விசுவாசத்தோடு கூட போட்டார். ஏனென்றால் இயேசப்பா சொல்லும்போது அங்க அற்புதங்கள் நிகழும். Hallelujah. Hallelujah. Joshua and Caleb, they waited patiently on the Lord. Amen. யோசுவாவும் காலேபும் இதோ கர்த்தருடைய காரியத்திலே காத்திருந்தார்கள். Numbers chapter 14 verse 24. Amen. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் ஆமென். உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். Hallelujah. But my servant Caleb, because he had what? He had an excellent spirit with him and hath followed me fully. Him will I bring into the land wherein he went. Amen. And his seed shall possess it. Amen. Hallelujah. So when you wait on the Lord, this is how you rest in the Lord. When you wait on the Lord, he waited for 40 years. He waited. 40 வருஷங்கள் காத்திருந்தான். என்ன சொன்னீங்களா? காத்திருந்தார். காத்திருந்தார். காத்து அடிச்சிச்சு சரி. My servant Caleb, he waited for 40 years and he reached the promised land. But those who murmured, none of them went to the promised land. யாரெல்லாம் இதோ காத்திருக்காமல் முறுமுறுத்து இருந்தார்களோ அவர்கள் இஸ்ரேல் கானான் தேசத்திற்கு போய் சேரவில்லை. ஆனால் காலேபும் யோசுவாவும் போய் அந்த தேசத்திற்கு சேர்ந்தார்கள். And what it says, you will possess the land and your seed will also possess the land. ஆமென். நீயும் உன் சந்ததியும் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Wait on him patiently. That's how you need to rest in the Lord. ஆமென். ஆமென். காத்திருங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே. Hallelujah. ஆமென். இந்த காத்திருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு ஜனங்கள் இல்லைங்களா? காத்திருக்கிறது, ஓ மை காட். ஈவன் மேரேஜஸ் எல்லாம் கியூவில் நிற்குவாங்க, நின்று பார்த்துனே இருப்பார். இவருக்கு தாங்க முடியாது, அங்கே கபாப் பார்த்த உடனே அங்கே போய் அந்த பக்கம் எனக்கு போடுங்க அப்படின்னு தட்டை காமிக்குவார். Waiting, I mean, people, some of them, they cannot even wait when they see something is very tempting. எதெல்லாம் அவர்களை இதோ டெம்ப்ட் பண்ணுதோ அதுக்காக காத்திருக்க முடியறதில்லை. Wait on the Lord. Hallelujah. Wait on the Lord. கர்த்தருடைய சந்நிதியிலே காத்திருங்கள். In your prayer also. உங்களுடைய ஜெபத்திலும். ஜெபம் பண்ணிட்ட பிறகு இது நடக்கலையே, after your prayers just wait on the Lord, it will come to pass. ஆமென். ஜெபம் முடிந்த பிறகு இது நடக்கவில்லையே என்று யோசிக்காதபடிக்கு கர்த்தருடைய சந்நிதியிலே காத்திருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் செய்து முடிப்பார். In his time he will do it. He will make all things beautiful. ஆமென். அவருடைய சமயத்தில் எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். But when he gives, there are times when we don't receive it. ஆமென். அப்படி காத்து இருக்காவிட்டால் கர்த்தர் கொடுக்கிற சமயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. No, when he is giving, there are times when you say, இல்ல பரவாயில்ல நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். There are times when God pours out his blessings. You say, I have no time now, I will take it later. You do not know, there are times when you have done it, and that is the time when the devil takes every opportunity to stop you from being blessed. ஆமென். கர்த்தர் கொடுக்கும்போது நான் பிறகு பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சமயமில்லை என்று சொல்லி போய்விட்டீர்களானால் இதோ சத்ருவானவன் அந்த சமயத்தை அவன் பொறுப்பேற்றுக் கொண்டு அவன் காரியங்களை செய்ய புறப்படுகிறான். So in your prayer also you need to rest in the Lord. ஆமென். உங்களுடைய ஜெபத்திலும் கூட கர்த்தருடைய காரியத்திலே இளைப்பாற வேண்டும். Hallelujah. Hallelujah. See, once we went, my wife and I, we went
to pray for one person. ஆமென். ஒருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம். I'll tell you how powerful prayer is. அது எவ்வளவு வல்லமையான ஒரு ஜெபம் என்பதை சொல்லுகிறேன். Okay, before that I'll tell you what the scientists believe. எப்படியாக சயின்டிஸ்ட் எல்லாம் விசுவசிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். See, there is one Dr. Arlene Taylor. Okay, Arlene Taylor. Arlene Taylor. You go to Google and check Arlene Taylor. Okay, she is a brain specialist. அவங்க வந்து பிரெயின், அதாவது மூளை எல்லாம் இது ஆபரேஷன் பண்றது இந்த காரியத்துல ஸ்பெஷலா இருந்தாங்க. A neurosurgeon. நியூரோ சர்ஜன். And she works with many non-Christian organizations also. ஆமென். அவங்க வந்துட்டு எல்லா இடங்களும் அவிசுவாசிகள் அந்த கம்பெனிகளில் கூட வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். The doctors and the scientists, they came together. அந்த டாக்டரும் விஞ்ஞானிகளும் ஒன்றாக சேர்ந்த பொழுது And they saw that when prayer was being done, some kind of electrical signals are emitted even as you speak on the name of God. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று ஜெபிக்கும் போது அங்க வந்துட்டு ஒரு சில காரியங்கள் அங்க நடப்பதை அவர்கள் கண்டார்கள். Even if they are in the ICU, இந்த ஐசியூல இருக்கும்போது கூட when you pray, நாம் ஜெபிக்கும் பொழுது some kind of a triggering happens where the electrical signals get emitted and it does something in that place. அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இதோ கரண்டை போல அவர்களோடு கூட இடைப்பட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். So that is, the scientists don't know how it is. ஆனால் விஞ்ஞானிகளுக்கு தெரியல எப்படியாக இது நடக்கிறது என்று. அவன் பேசும்பொழுது electric signal வருது. என்ன, how is it electrical, some kind of a signal, some kind of electrical signal, whatever signal is emitted, they are not able to find out how and why. ஆமென். நாம் ஜெபிக்கும் போது சில சிக்னல்கள் புறப்பட்டு போகிறது, அது எப்படி என்பதை இதோ விஞ்ஞானிகள் அறியாமல் இருக்கிறார்கள். But you and I, we know it. ஆனால் நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கிறோம். Hallelujah. 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 What happened was, once we went to pray for one person, and the baby's pulse was 0. ஆமென். நாங்க ஒரு பிள்ளைக்காக நாங்க அவங்க பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. ஆமாம். அவங்க பிரெக்னன்ட்டாக இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த பிள்ளையினுடைய பல்ஸ் வந்துட்டு எல்லாம் 0 ஆயிட்டு இருந்தது. கொலம்பேஷா. Okay. So we were praying. Okay, my wife and I, we were praying. நாங்க ரெண்டு பேரும் போய் ஜெபித்து கொண்டு இருந்தோம். As we were praying, நாம ஜெபித்து கொண்டு இருக்கும்போது when you see the ECG, அந்த ECGல பார்க்கும்போது slowly that pulse is increasing. ஆமென். அந்த பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தது. I did not see that. நாங்கள் பார்க்கல. The father who was watching me pray there, நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். அந்த குழந்தையினுடைய தகப்பன் பார்த்து கொண்டு இருந்தார்கள். he's telling, uncle, you were praying and that the waveform, it started increasing, it became normal, uncle. ஆமென். ஆமென். ஹalleluya. நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த எல்லா பல்ஸும் நார்மல் ஆனது என்பதை நான் கண்டேன் என்று சொன்னான். And that father, that day he was just a person like you. Now he is a pastor. அந்த பர்சன் நாங்க அவங்க எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரியான பிள்ளைகள். அவர்கள் அன்றைக்கு விசுவாசிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு பாஸ்டராகவும் அந்த மகன் மாறி இருக்கிறான். Why do we keep saying all the time pray, pray, pray? எதற்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? From your inside, when you cry out to the Lord, நீங்கள் இதோ மனதின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கும் போது some signals are emitted in that place. அந்த இடத்திலே கர்த்தருடைய சிக்னல்கள் வெளிப்படுகிறது. All the works of the territorial enemies, territorial spirits, they break and run away in Jesus' name. இதோ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏரியாக்களில் இருக்கிற எல்லையின் நாவிகள் எல்லாம் இதோ உடைக்கப்பட்டு அவைகள் ஓடி போகும். That's how you lean on the Lord. That's how you take rest in the Lord. இப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் சார்ந்து இருப்பதும் இளைப்பாறுவதுமாய் இருக்கிறது. So when challenges are there, இதோ சவால்கள் இருக்கும் பொழுது believe that it is an opportunity and food for your growth spiritually and in faith. ஆமென். சவால்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இதோ செழிப்பும் உங்களுக்கு வந்து ஒரு ஆகாரமும் அது வளர்வதற்கான ஒரு காரியமாய் இருக்கிறது. Numbers 14:9 மறுபடியும் வாசிக்கலாமா? என்னாகும் 14:9வது வசனத்தை நாம் திரும்பமாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை
Hallelujah. Only do not rebel against the Lord, neither fear the people of the land. Just only fear the Lord, for they are bread for us to grow. Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் கலகம் பண்ணாதிருங்கள். நாம் இதோ சவால்களை சந்திக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் வளர்வதற்கான ஒரு ஆகாரமாய் எல்லா காரியத்தையும் செய்கிறார். Because you have prayed, their defenses departed from them. ஆமென். ஜெபித்ததனால் அந்த காரியங்கள் விலகி போனது. Because the Lord is with us. When you prayed, their power is become zero. The power of the enemy is become zero because the Lord is with us. Don't fear them. ஆமென். நாம் எதிரிகளை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது எதிரிகளுடைய வல்லமை எல்லாம் இதோ ஜீரோவாக மாறி போகிறது. Hallelujah. Hallelujah. Some people you get scared when you see some lime is fallen on the road. ஆமென். ரோட்ல ஒரு எலுமிச்சை பழம் விழுந்திருந்தா அது பார்த்து பயப்படுறாங்க. தாண்டாத தாண்டின என்ன ஆயிடுது, வந்து பேண்ட்ல வந்துருது அது உள்ள. What தாண்டி போய் என்ன இருந்தாலும் whatever that challenge is, just nullify it and just keep walking. Hallelujah. அதை பார்த்த உடனே அந்த காரியத்தை நீங்கள் இதோ நிர்மூலமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And we rest in the Lord by not hardening our hearts, not through unbelief. We have to rest in the Lord, totally trusting in Him. Amen. கர்த்தர் மேல் முழுமையாக நாம விசுவாசம் வைத்து நாம காரியங்களை செய்ய வேண்டும். Today, if any one of you have a hardened heart, Hebrews chapter 3 verse 12. இன்றைக்கு யாருக்காவது கடினமான இருதயம் இருந்தால் இதோ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம காரியங்களை சொல்லலாம். Hebrews chapter 3 எபிரேயர் verse 12. 3:12. Hebrews 3. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Hallelujah. Take heed, brother, lest there be any of you an evil heart of unbelief. Amen. தமிழ்ல எப்படி இருக்கு? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு let that evil heart of unbelief depart from you. ஆமென். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பொல்லாத அவிசுவாச இருதயம் விலகி போகட்டும். Hallelujah. Hallelujah. See, unbelief this is again நிக்குமோ நிக்காதோ கதை தெரியும் இல்லையா? சொல்லியிருக்கேன். யாருக்கு தெரியல நிக்குமோ நிக்காதோ தெரியுங்களா? நிக்குமோ நிக்காதோ தெரியுங்களா உங்களுக்கு? சரி. Anybody? Okay, a lot of people do not know நிக்குமோ நிக்காதோ. I'll tell that story also. It is very you should understand certain things in your life. When you pray, something has to happen. தமிழ்லயே சொல்லிடுங்க. Okay. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல சென்னையில் ஒரு பெரிய பில்டிங் ஒரு ஜாப்பனீஸ் ஆள் அவர் கட்டினார். அது எவ்வளோ ஹைட்டுனா பயங்கர ஹைட்டு. ஓகே, இப்படி பார்த்தா தொப்பி போட்டால் கீழே விழுந்துடும் தொப்பி. ஓகே, அந்த மாதிரி ஹைட்டு. அது எல்லாம் முடித்த பிறகு அந்த ஜப்பான் ஆள், அவருக்கு தமிழெல்லாம் வராது, அவர் கேட்குறாரு இன்ஜினியரை, இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்கோ அப்படின்னு. அந்த இன்ஜினியர் தமிழ் ஆள் அவர் சொல்கிறாரு, இது நிற்குமோ நிற்காதோ அப்படின்ட்டார் அவர். அது நிற்குமோ நிற்காதோ, வெரி வெரி நைஸ், வெரி வெரி குட், வெரி குட், அந்த பேரை வைக்கலாம் அப்படின்ட்டு. அது அந்த ஜப்பான் ஆள் அவ்வளோ தலைலாம் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு கட்டிட்டு இவர் என்ன நினைக்காரு, இது நிற்குமோ நிற்காதோன்ட்டு. இல்லை, உங்கள் ஜெபம்லாம் நிற்குமோ நிற்காதோன்னு பண்ணாக்கா அவ்வளோதான், அந்த கண்டிப்பாக அது நிற்காது. ஓகே ஓகே, கம்மிங் பேக் டு த மெசேஜ் அகேன். See, Jesus Christ does not appreciate our unbelief. Amen. இயேசு கிறிஸ்துவானவர் ஒருபோதும் உங்களுடைய அவிசுவாசத்தை அவர் இதோ உற்சாகப்படுத்துவதில்லை. Mark chapter 6 verse 5 and 6. மார்க் 6ஆம் அதிகாரம் 5 6 வசனங்களை வாசிக்கலாம். Jesus marveled at their unbelief அப்படின்னு கொடுத்திருக்கோம். Mark 6 verse 5 and 6. 6ஆம் அதிகாரம். அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். Hallelujah.
We see that Jesus marveled at their unbelief. And he marveled because of their unbelief, and he went around the villages teaching, even though he prayed for only some few people, but he did not do many miracles in that place. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அந்த இடத்திலே சுற்றி திரிந்து சில அற்புதங்களை மாத்திரம் செய்ய முடிந்தது. ஏனென்றால் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். உங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து என்ன பண்றார் ஏசப்பா? ஆச்சரியப்படுறார் சில நேரத்தில், இல்லைங்களா? when you face challenges, because you do not read the word of God, you are not strong in the Lord, and you tend to be shaky at that time. Jesus, he marvels at your unbelief. ஆமென். நீங்கள் சவால்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் அவிசுவாசியாய் இருந்தால் மிகவும் கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். அப்படியாக இல்லாத படிக்கு கர்த்தர் செய்து முடிப்பார் என்று விசுவாசமாய் இருங்கள். Believe that what the Lord says is true, what he does is true, that you are going to be blessed very soon. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Don't forget to pray in your personal life. ஆமென். உங்களுடைய இதோ தனிப்பட்ட ஜெபம் செய்ய மறக்காதீர்கள். From your inside, when you cry out to God, நீங்கள் மனதின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கும் பொழுது, that electrical signal, whatever it is, I tell you, it will bring in a great change in every one of our lives. ஆமென். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So we rest in God by feeding on God's word and God's promises. ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம தங்கி இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்குள்ளாக நாம கொடுக்கும் பொழுது இது கண்டிப்பாக செழிப்படைய வல்லவராய் இருக்கிறோம். Numbers chapter 14 verse 6. என்னாகும் 14:6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு 7th verse also. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். Hallelujah. See, 10 of them, they said, this land, of course it is a good land, but we cannot occupy because there are giants in that place. ஆமென். அந்த இடத்துல 10 பேர் பார்த்து சொன்னாங்க, அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அதனால நாம போய் அந்த இடத்தை பிடிக்க முடியாது என்று சொன்னார்கள். But we see Caleb and Joshua, they are saying it is exceedingly good land. ஆமென். இதோ யோசுவாவும் காலேபும் போய் பார்த்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். How they are tearing their clothes and saying, you fellows, we went and saw, we will go and occupy it because the Lord has ordained that place for us. They got so angry with the people, they tore their clothes and they said, God is so very true. He said he will take you into the promised land and he will do it. Amen. So he was so very leaning, resting on the promises of God. Amen. இது யோசுவாவும் காலேபும் போய் பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்துட்டு நல்லது அல்ல என்று சொன்னதனால் அவர்களுக்கு கோபம் வந்து தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்கள் இந்த காரியத்தை சொன்னார்கள். ஏனென்றால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தேசம் கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். Hallelujah. See, when you believe, this is how you rest in him and you feed on the opposition. They are food for your growth. Amen. உங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் நீங்கள் வளர்வதற்காக ஆகாரமாய் இருக்கிறது. நீங்கள் கர்த்தர் மேல் இளைப்பாறும் போது நம்பும் போது. Hallelujah. Hallelujah. So when you look at any challenge, whoever is a challenge for you, உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் சவாலாக இருக்கிறார்களோ, you have to look at them and say, you are an opportunity for me to grow. Amen. நீங்கள் சொல்ல வேண்டும், நான் வளர்வதற்கு நீங்கள் இதோ கருவியாக இருக்கிறீர்கள் என்று. அதுக்குன்ட்டு போய் அவங்கள பார்த்து உன்னால நான் வளர போறேன் அப்படின்ட்டு அப்படி போய் சொல்லாதீங்க. But you believe that looking at them, this is a challenge. Now because of this girl, because of that boy, I am going to increase in every area of my life. நீங்கள் நினைவிலே வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்யுங்கள், இவர்களால் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. So finally what I'm going to say is, believe
that the battle is the Lord's, it is not yours. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. When the moment you say that the battle is the Lord's and the victory is mine, looking at that person, I tell you something happens in that place. ஆமென். ஹalleluya. இதோ கர்த்தர் யுத்தம் செய்யும்போது வெற்றி நம்முடையது தான். கர்த்தர் இந்த சவால்களிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 1 Samuel chapter 17 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42 42 43 43 17. And when the Philistines looked about and saw David, he disdained him, for he was but a youth and ruddy and of a fair countenance. Vasima, Tamil. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். Hallelujah. And the Philistines said unto David, who is this? This Goliath, no? That giant, he is telling. Goliath சொல்றாரு, நான் என்ன நாயா? அவரே என்ன பண்றாரு? Looking at David, he is telling, நான் என்ன நாயா? See, he himself is putting himself down. When you look at your challenges, I tell you, they will themselves put them down and they will see that you grow. Amen. Hallelujah. உங்களுக்கு எதிராக சவால்கள் சொல்லுவீர்கள், அவர்கள் தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். நீங்கள் கண்டிப்பாக ஜெயம் எடுப்பீர்கள். See, the battle is the Lord's. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. And the Philistine cursed David by his gods. Next verse. 44வது வசனம். And the Philistine said to David, come to me and I will give thy flesh unto the fowls of the air and to the beasts of the field. Amen. 45 கூட வாசிக்கலாம். தமிழ்ல 44. அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். மறுபடியும். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். Amen. Hallelujah. Hallelujah. See how this challenge, it became a food for the growth of David. Amen. Hallelujah. இந்த சவால் எப்படியாக தாவீது வளர்வதற்கான ஒரு ஆகாரமாய் இருக்கிறது. He's telling, I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom thou hast defiled. And when you speak the word of God in you, and when you say the battle belongs to our God, I tell you, God takes over and he gives you the victory. Amen. இங்கே தாவீது சொல்லுகிற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 46th verse. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். Amen. Hallelujah. 47th verse. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். Amen. Hallelujah. For Hallelujah. all this assembly shall know that the Lord saveth not with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands. Amen. Hallelujah. 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 The battle is the Lord's. Amen. யுத்தம் கர்த்தருடையது. How do you rest in the Lord? Amen. எப்படியாக கர்த்தரில் இளைப்பாறுவது? You need to say that the battle is the Lord's. நீங்க சொல்லணும், யுத்தம் கர்த்தருடையது. David said so many thousands of years back, he said the battle is the Lord's. Amen.
இதோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாக தாவீது சொன்னார் யுத்தம் கர்த்தருடையது. Even today we are going to say the battle is the Lord's. ஆமென். நாமும் கூட இன்றைக்கும் சொல்ல வேண்டும் யுத்தம் கர்த்தருடையது. If I take the battle, the Lord says, okay, you do whatever you want. But if you say that the battle is the Lord's, I tell you, God will intervene and doors will open up for you. ஆமென். நீங்கள் இதோ நானே யுத்தம் செய்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் விட்டு விடுவார். ஆனால் நீங்கள் கர்த்தருடையது யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லும்போது கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் செய்து உங்களுக்கு எல்லா கதவுகளையும் திறக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. Rest in the Lord. கர்த்தருக்குள்ளாக இளைப்பாருங்கள். Read the word of God. கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்கள். Have your prayer time. உங்களுடைய இதோ ஜெப வேளையை நீங்கள் வைத்துக் Praise கொள்ளுங்கள். and worship God. இதோ கர்த்தரை எப்பொழுதும் ஆராதியுங்கள். Hallelujah. Hallelujah. That was the sword and spear of David. ஆமென். அதுதான் கர்த்தரை இதோ உயர்த்துகிற காரியம் தான் கர்த்தருடைய அவனுடைய பட்டயமாய் இருந்தது. Hallelujah. Hallelujah. 2 Chronicles chapter 20 verse 12. 2 நாளாகும் 20 20வது அதிகாரம் 12. 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். Hallelujah. Hallelujah. See, when Jehoshaphat, he was the king, and so many enemies, 3 of them, they came and attacked Jehoshaphat. And what he says, for we have no might against these people. எனக்கு சக்தி இல்லை ஏசப்பா, இவ்வளோ தான் நான், எனக்கு சக்தி இல்லை. He's telling that I am not very strong. They are so very strong. I don't have any strong. But I believe, Lord, that you are able to take me through this. ஆமென். யோசபாத் சொல்லுகிறார், எனக்கு பலன் இல்லை, ஆனால் கர்த்தாவே உம்மால் கூடும் என்று மாத்திரம் விசுவசிக்கிறேன் என்று சொன்னார். 15th verse. 15வது வசனம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். ஹalleluya. See, whenever you face challenges, just say, in the yuddham, this battle is not mine, it is the Lord's. ஆமென். நீங்கள் உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது அல்ல என்று. And what happened was, the enemies, they fought between themselves. Amen. And the Israelites went and took all the plunder. Amen. They didn't have to fight. The battle is the Lord's. ஆமென். யோசபாத் இதோ யுத்தத்திற்காக போன பொழுது அவன் யுத்தம் செய்யவில்லை. இதோ எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து போனார்கள், இவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். Hallelujah. Hallelujah. The battle belongs to our God. ஆமென். இதோ யுத்தம் கர்த்தருடையது. God will fight for you. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Tell yourself, God will fight for me. உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். God will fight for you ன்னு சொல்லும்போது என்ன பார்த்து நீ சொல்றியா அப்படின்னுவாங்க. So God will fight for me. நீங்களே சொல்லிக்கோங்க. ஆமென். உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். Hallelujah. Amen. Position yourselves in the right place. ஆமென். நீங்கள் கர்த்தர் மேல் இதோ சரியான இடத்திலே நம்பிக்கையாய் இருங்கள். Stand still and know that he is God. ஆமென். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். That is how you need to rest in the Lord. அப்படியாகத்தான் கர்த்தரில் இளைப்பாற வேண்டும். And when you are coming to church, நீங்கள் சபைக்கு வரும்போது you need to love the church. நீங்கள் இதோ சபையை நேசிக்க வேண்டும். You are the church. நீங்கள் தான் சபை. If you are not there, what will I stand and do? ஆமென். நீங்கள் இல்லாவிட்டால் நான் அங்கு நின்று என்ன செய்ய முடியும்? இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நான் வந்து சும்மா நின்னு what will I do? You are the church. This is your church. When I say love the church, you need to love each other in the church. நீங்கள் இதோ சபையை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை நேசிக்க வேண்டும் என்று அர்த்தமாயிருக்கிறது. That is how you need to rest in the Lord. நீங்கள் அப்படியாகத்தான் கர்த்தரில் இளைப்பாற வேண்டும். Even if you don't like the pastor, doesn't matter. ஆமென். நீங்க பாஸ்டர் இதோ இஷ்டப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை. Some people are okay, doesn't matter. Even if you don't like me, I tell you, you just come, love all the others in the church and make sure that you rest in the Lord. Amen.
கர்த்தருக்குள்ளாக இதோ இளைப்பாரி கர்த்தருக்குள்ளாக எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள். Challenges are opportunities for your growth. ஆமென். இது ஒவ்வொரு சவால்களும் நீங்கள் வளர்வதற்கான ஒரு கருவியாக இருக்கிறது, வாய்ப்பாக இருக்கிறது. His coming is very near. அவர் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And when you come to church, make sure that whatever the church activities are there, either you take part in it, or if there's any kind of online services, make sure that you put it on your WhatsApp or your media and allow people to see the blessings. ஆமென். சபையிலே இதோ ஆன்லைன்லே நம்ம புரோகிராம்கள் போடும்போது, சர்வீஸ்கள் போடும்போது மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மற்றவர்களும் ஆசீர்வாதம் அடையட்டும். அப்படியாக ஊழியத்தை செய்யுங்கள். See, you are not going and doing any ministry. ஆமென். யாரும் எந்த ஊழியத்தையும் செய்வதில்லை. அங்கே போய் ஏசப்பா பற்றி சொன்னால் எங்கே என்ன அடிச்சு போட்டுருவானோ வானப்பா அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப பேர் உக்காந்துட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஆன் த வாட்ஸ்அப் ஆன் யுவர் ஸ்டேட்டஸ் நோ யூ புட் சம்திங் ஆஃப் த சர்ச் நோ. ஆமென். இதோ சபையினுடைய காரியங்களை நீங்கள் ஸ்டேட்டஸில் போடலாம். If you love the church, you do it. ஆமென். நீங்கள் சபையை நேசித்தால் அந்த காரியத்தை செய்வீர்கள். If you love some other church, put that church, whatever is happening in that church, you put it in your WhatsApp status. ஏமா சொல்ல. No, I'm just telling you the truth, okay? When the Lord has planted you in this place, bring glory to that church. ஆமென். கர்த்தர் உங்களை இந்த சபையிலே நட்டு வைத்திருந்தால் நீங்கள் இந்த சபைக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க You are வேண்டும். married to this church. ஆமென். நீங்கள் இதோ இந்த சபையை நீங்கள் கல்யாணம் செய்திருக்கிறீர்கள். It doesn't, I'm not saying don't go and take part in the other churches and all. I'm telling you, give more importance to this church. ஆமென். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே முதலிலே காரியத்தை எல்லாவற்றையும் செய்யுங்கள், பிறகு நேரம் இருக்கும்போது மற்ற காரியங்களை செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. So கண்ணனை விட்டு ஓடிட்டாக்க என்ன அர்த்தம் இல்லையா அது? What do you call it? Leaving your husband, you're running with somebody else, that doesn't look good, okay? So next time, whatever is the church activities, make sure that you put it on your status and allow people to see what's happening in this church also, right? நீங்கள் அப்படியாக அடுத்த முறை இந்த காரியங்களை செய்யுங்கள். Okay, so challenges are opportunities for growth and development. இது சவால்கள் நீங்கள் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. If this message has been a blessing, shall we shout a hallelujah? ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் ஹalleluya என்று சொல்லுங்கள். Hallelujah. The battle is not mine. ஆமென். சொல்லுங்க, யுத்தம் என்னுடையது அல்ல. சொல்லுங்க எல்லாரும், யுத்தம். ஆமென். The battle is the Lord's. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுங்கள். Today, whatever your challenges are, you just look at the challenge and say, the battle is the Lord's. ஆமென். இன்றைக்கு என்னென்ன உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அதை பார்த்து சொல்லுங்கள், யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது அல்ல என்று. Hallelujah. Amen. The doors will open up for you. ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Shall we stand up in prayer? ஆமென். நம்ம அனைவரும் வேண்டுதற்கு நின்று Thank நம்ம you, Lord. ஜெபிக்கலாம் Thank இந்த you, வேளையில. Master. Thank you, Jesus. ஆண்டவரே Thank உமக்கு you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Jesus. ஆண்டவரே Thank you, உமக்கு Lord. Thank நன்றி you, Master. நன்றி நன்றி கர்த்தாதி Thank you, கர்த்தரே Lord. Thank நல்லவரே you, மை Master. துதிக்கிறோம். Hallelujah. வல்லவரே Thank you, மை Lord. துதிக்கிறோம். Amen. சர்வ சிருஷ்டிக்கும் Oh, எஜமானனே Shamanada மை Kalalika. துதிக்கிறோம் கர்த்தாவே. The morning, even as I was praying, the Lord said, people have some kind of fear in them. ஆமென். ஒவ்வொருத்தருக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. No, people say, I mean, the Lord said that people have got some kind of a fear in them. ஓகே, கர்த்தர் சொன்னார் இன்றைக்கு இதோ மக்களுக்குள்ளாக சில விதமான பயங்கள் இருக்கிறது என்று. The fear where will it become worse? From bad to worse, will it become bad to worse? அந்த பயம் இன்னும் அதிகரிக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டே இருக்கிறீர்கள். Fear not. The Lord பயப்படாதீங்கள் என்று கர்த்தர் said, be not சொல்கிறார். dismayed, for I am your God. ஆமென். கர்த்தர் சொல்றார், நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. If you think that your job is at stake, fear not. He will ensure that you are safe and secure. ஆமென். உங்களுடைய இதோ வேலை இல்லை என்று இருக்கிறது என்று நினைத்திருந்தால் அது நீ பயப்படாதீர்கள், கர்த்தர் அதை திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Some of you are thinking, what if all my money gets over? What will I do for this month? ஆமென். நீ சிலர் நினைத்து கொண்டிருக்கிற இந்த மாதத்திற்கான அதோ பணம் எல்லாம் கழிந்து போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி. Fear not. கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீர்கள். He is Jehovah Jireh, your provider. ஆமென். அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Will my plans
come to nothing. ஆமென். நான் இதோ போட்டு இருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகுமா என்று Fear பயப்படுகிறேன். not. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். God has got great plans for you. ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. Thank Hallelujah. you, Jesus. Because ஆண்டவரே உமக்கு நன்றி. the word of God says he can do exceedingly above that all you ask or think of. ஆமென். நீங்கள் நினைக்கிறதற்கும் இதோ ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனாய் The இருக்கிறார். best is yet to come. The best is yet to come. ஆமென். உங்களுக்கு சிறந்ததை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் You may இருக்கிறார். be going through difficult times. நீங்கள் இதோ கஷ்டமான சூழ்நிலைகளிலே போய் கொண்டு Do இருக்கலாம். not fear. நீங்கள் பயப்படாதீர்கள். Your life will never be the same in Jesus' name. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வாழ்க்கை அப்படியாகவே இருக்காது. Hallelujah. Hallelujah. He will bless with beauty for ashes. ஆமென். இதோ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். The oil of joy for your mourning. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Hallelujah. Hallelujah. He upholds with his mighty hands. ஆமென். அவர் உங்களை தன்னுடைய வல்லமையான கரத்தினால் தாங்கிக் கொண்டு When you இருக்கிறார். say the battle is the Lord's and the victory is mine. ஆமென். நீங்கள் சொல்ல வேண்டும், யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி என்னுடையது என்று. Lord, let your children be victorious. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் வெற்றி உள்ளவர்களாக இருக்கட்டும் ஐயா. Lord, strengthen the weak in this place. ஆண்டவரே, இந்த இடத்திலே யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று Lighten சொல்லி their ஜெபிக்கிறேன். burdens, Master. ஆண்டவரே, அவர்களுடைய பாரங்கள் கர்த்தாவே லேசானதாக மாற்றப்படட்டும். If they have lost the track, Master, let them come back on track in Jesus' name. ஆமென். கர்த்தாவே, இதோ வழி மாறி போனவர்கள் இருந்தால் அவர்கள் திரும்பமாக உம்முடைய வழியில வந்து சேரட்டும் Even கர்த்தாவே. as we read your promise, Lord, this month. ஆண்டவரே, இந்த மாதத்தின் கர்த்தாவே வாக்குத்தத்தத்தை நாங்கள் வாசித்த You're a பொழுது God who favors your children, and you will make it happen that we get favor even from man. ஆமென். கர்த்தாவே, நீர் கர்த்தாதி கர்த்தனே பிள்ளைகள் மேல் தயவு வைத்திருந்தால் கண்டிப்பாக மனிதர் கண்களில் தயவு கிடைக்கும்படியாக செய்வீர் ஐயா. Lord, may your favor rest upon every family in this place. ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தாவே ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் உம்முடைய தயவை நீர் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், இளைப்பாற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் Lord, ஐயா. make your face shine upon every one of them in this place. ஆண்டவரே, இந்த இடத்திலே எல்லார் மேலும் உம்முடைய முகம் பிரகாசிக்கட்டும் ஐயா. Lord, lift up your countenance and bless your children abundantly this day. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை கர்த்தா உயர்த்தி ஐயா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let your love manifest in your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உம்முடைய அன்பு வெளிப்படட்டும் ஐயா. Let your peace reign in your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உம்முடைய சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும் ஐயா. And let them move from faith to faith. ஆண்டவரே, விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடையட்டும் ஐயா. Let them move from strength to strength, Lord. ஆண்டவரே, பலத்தின் மேல் பலன் அடைவார்களாக. Let them say that the joy of the Lord is my strength. ஆண்டவரே, அவர்கள் சொல்லட்டும், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்று. Thank you, Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி. Every one of you say, I receive all the blessings. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று. Say, I receive all the blessings. பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படியாக பெற்றுக்கொள்ளுங்க. There's நான் a portal பெற்றுக்கொண்டேன் என்று right சொல்லுங்க. above the church. There's a huge portal, and the blessings are coming down ஆமென். in this church. ஆமென். இதோ இந்த சபையிலே கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இருக்கிறார். கர்த்தரை இதோ இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வதிக்க அனுப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். A special portal that is coming to this church. ஆமென். இந்த இடத்திலே விசேஷித்த விதமான திறப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். Through this portal, receive. அந்த Tell the Lord, I திறப்பின் receive வழியாக all the blessings. எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். Whatever your heart's desires, pray now. Receive it in Jesus' name. ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் Thank you, எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறேன். Jesus. வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக Hallelujah. பெற்றுக்கொள்ளுகிறேன். Thank you, Jesus. The Lord has already குடும்பத்தின் fought மேலும் for சபையின் you. மேலும் கர்த்தாவே பெற்று. The battle has already been won, and the blessings are coming down. ஆமென். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து முடித்து விட்டீர் ஐயா. எப்பொழுது வெற்றியின் கர்த்தா ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் பொழிந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. Thank you, Master. நன்றி இயேசப்பா. Thank you for blessing your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். You're an amazing God, Master. ஆண்டவரே, நீர் சொல்லி முடியாத அன்பார்ந்த தேவன் Your கர்த்தாவே. love is amazing, Lord. ஆண்டவரே, உம்முடைய அன்பு கர்த்தாவை சொல்லி முடியாதது ஐயா. You will never let your children down, Master. ஆண்டவர் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளை தாழ விட மாட்டீர் ஐயா. Thank you, Lord, for blessing this church. ஆண்டவரே, இந்த சபையை நீர் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Master. ஆண்டவரே, Thank you, நன்றி Jesus. கர்த்தாவே. We give you all the glory, Lord. ஆண்டவரே, துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம்.
சாட்சி சொல்லுகிற முன்னே வரலாம். எல்லாரும் உட்காரலாம். ப்ரைஸ் லார்ட். 1.5 இயராக மம்மி வந்து எனக்கு லைஃப்காக, பர்சனல் லைஃப்காக ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிகிட்ருந்தேன். சரி, ஒரு மேட்ரிமோனியல் பிளாட்ஃபார்மில் தான் ஒரு அலையன்ஸ் எனக்கு வந்து அப்ரோச் பண்ணி அது ஓகே ஆன மாதிரி ஆச்சு. பட் எங்களுக்கும் அது தெரியல அது ஓகே ஆகுமா இல்லையா. பட் நாங்கள் எல்லாமே காட் கையில் தான் கொடுத்துட்டோம். அவரோட சித்தம் இருந்தால் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி எல்லாம் ஓகே ஆச்சு. ரெண்டு ஃபேமிலிக்குமே ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் தேர்ஸ்டே தான் ஜூலை 3 எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக்கபடி கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். ஸோ 2 ஃபேமிலியுமே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே ஆகாமல் ரொம்ப நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் செரமனி. அங்கிளும் ஆண்டி வந்து எனக்கு அங்கிள், ஆண்டி, ஜோஷுவா அண்ணா, ரினி அக்கா 4 பேருமே எனக்கு ஃபேமிலியாக வந்து எனக்கு ப்ளஸ் பண்ணாங்க. வர்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காடோட ப்ரெசன்ஸ் அங்கே வந்து ஃபீல் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. 2 ஃபேமிலியுமே ரொம்ப அந்த ப்ரெசன்ஸ் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்புறம் 7 பாஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்கும் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த 7ன்றது ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு நம்பர். ஸோ 7 பாஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்கும் எனக்கு எங்கள் 2 பேருக்கும் இருந்துச்சு. ஸோ சாப்பாடுக்கு ஃபுட்டுமே எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தி வேஸ்ட் ஆகாதபடியும் யாருக்குமே கம்மி ஆகாதபடி கர்த்தர் வந்து எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டோட ஃபுட்டும் ஆசீர்வதித்தார். அங்கிள் ஆண்டிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதுக்கு. தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். சார்லஸ் பிரதர் வந்து சாட்சி சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு மே மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை காலையில் நைட் டியூட்டி முடிச்சுன்னு காலையில் ஆஃபீஸ்லேருந்து வேலைக்கு புறப்பட்டு போகும்போது மயக்கமாயிடுச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்து மறுபடியும் ஆஃபீஸில் வந்து பெஞ்ச் மேலே படுத்துக்கிட்டேன். பிபி சுகர் அதிகமாகிட்டு கீழே உருண்டு விழுந்துட்டு இருக்கிறேன். உடனே டிரைவர் என்னுடைய மொபைலில் ஃபோன் எடுத்து என்னுடைய மனைவி பேர் இருந்துக்குது. அது எங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறோம், வந்துடுங்க அம்பேத்கர் ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே எங்கள் மனைவி பாஸ்ட் ஐயா ஃபோன் பண்ணி நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் அங்கே வந்த பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியாது, மயக்கமாக இருந்தேன் நான். அதுக்கப்புறமா இங்கே ஆகாது, எல்லாம் நாக்கெல்லாம் கடிச்சின்னு இருக்கிறேன், ஃபுல்லாக பிளட்டெல்லாம் ஆகிட்டுக்குது, நிமான்ஸ் கூட்டின்னு போக நிற்கிறாங்க. உடனே ஆஃபீஸில் கூட இருந்தவங்கெல்லாம் அங்கே போனால் இது மெடிக்கல் துட்டெல்லாம் கிடைக்காது, அதனால் ராமையா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்கன்னு ஆம்புலன்ஸில் கூட்டின்னு போயிருக்கிறாங்க. எனக்கு மயக்கமாகிட்டுக்கிறதுனால எனக்கு ஒன்றுமே தெரியல. ஐசியூவில் போட்டிருந்தாங்க 5 நாள். ஒன்றுமே தெரியாது எனக்கு, மயக்கமாகவே இருந்தேன், அன்கான்சியஸாக. அதுக்கப்புறமா 6வது நாள் வேறு வார்டில் 8வது ஃப்ளோரில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பாஸ்டர் ஐயா வந்திருந்தார் ஒருத்தராக பார்க்குறதுக்கு. உடனே பாஸ்டர் ஐயா வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணார். கண்ணெல்லாம் டிம்மாக இருந்துச்சு, மயக்கமாக இருந்துச்சு, சரியாக நினைவே இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், என்ன ஆச்சு ஒன்றுமே புரியவே இல்லை. பாஸ்டர் ஐயா அப்படி வராரு, என் கண்ணுக்கு டிம்மாக தெரிகிறாரு. ஏன்னா பாஸ்டர் ஐயா தலையில் வெள்ளை தொப்பி போட்டுன்னு வந்து நிற்கிறாரு. அப்படி தான் தெரிஞ்சு எனக்கு பாஸ்டர் லைஃப் வராதில்ல. அப்புறம் வந்து ஜெபம் பண்ணார், என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுன்னு சொல்லி அறிக்கை சொல்லு, பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க ஏசப்பா அப்படின்னு நானும் அவர் சொல்ல ஜெபித்தேன். அதுக்கப்புறமா எல்லம்மா வந்தாங்க. அவங்க வந்தோன்னே அவங்க முகமும் தெரியவே இல்லை. அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு பண்ணுவோம். வாட்ச்மேன் ஒவ்வொருத்தராக விடுவார். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்தார், ப்ளூ ஷர்ட்டு போட்டுன்னு வந்தார். எனக்கு சரியாக முகம்லாம் சரியாக தெரில. அப்புறமா எங்கள் அப்பா அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை, சரியாக ஞாபகமே வரவே இல்லை. அந்த ஐசியூவில் இருக்கும்போது எனக்கு நிறைய ஊசி போட்டிருக்கிறாங்க. மயக்கத்தில் இருந்ததுனால எனக்கு வலியே தெரில. இந்த இடது கையும் தூக்க முடியல, வலது கையும் தூக்க முடியல, விரலெல்லாம் மடக்க முடியல, இந்த தொண்டிலெல்லாம் ஊசி குத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவான பிறகு தான் எனக்கு நல்லா ஞாபகம் வந்துச்சு, ஓ நம்மளுக்கு என்ன வாய்க்குது, பிபி சுகர் ஆகிருக்குது
ஹாஸ்பிட்டலில் வந்துக்கிறோம் நம்ம அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. சரியாக ஞாபகம் ஒரே காபராவாக இருக்குது. கூட வேறு யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி என் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லலான்னா சரியாக எந்த வசனமும் சரியாக ஞாபகமே வரவே மாட்டேங்குது. போன வாரமே பாஸ்டர் அம்மா சாட்சி சொல்ல சொன்னாங்க. கையெல்லாம் தடன்னு இருக்குது. டைரியில் வசனத்தை எழுதலான்னு பார்த்தா அதையும் எழுத முடியல. எப்படி மைக் வச்சு சொல்கிறது ஒன்றுமே புரியல. சரி அதனால் இந்த வாரம் சொல்லலான்னு கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டு வந்திருக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கும்போது என்ன சொல்கிறது, நன்றி என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. வீட்லேயே நேற்றெல்லாம் யோசனை பண்ணின்னே இருந்தேன், என்ன வசனத்தை எடுக்கிறது, எதுவுமே எல்லாமே மறந்துட்டுக்கிறேன். ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் சரி நன்றி சொல்லலாம். சரி உக்காந்துன்னு வீட்டிலே நான் ஜெபம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லலான்னு முதல் நன்றி ஏசப்பாவுக்கு, எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாரு. ரெண்டாவது நன்றி பாஸ்டர் ஐயாவுக்கு, பாஸ்டர் ஐயா குடும்பத்துக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாஸ்டர் ஐயா வந்து கண் கலங்கிட்டிருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நாக்கு கட்சின்னு எல்லாம் வாயிலெல்லாம் ப்ளட்டு எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் ப்ளட் ஆகிட்டுக்குது. அதுக்கப்புறமா மூன்றாவது நன்றி சபை விசுவாசிகளுக்கு. இந்த நன்றியெல்லாம் சொல்லி ஜெபிச்சுன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னங்க ஐயா சொல்கிறேன் கூட வருதுங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது நன்றி விசுவாசிகள். அவங்க விசுவாசிகள் கூட சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பைபிள் எடுத்து வசனத்தை தேரம் ஒரு வசனம் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது. ரொம்ப நாள் டச்சப் ஆகிப்போச்சு, டச்சப் இல்லாமல் ஆகிப்போச்சு. சரி அதுக்கப்புறமா அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து படித்தேன். அதில் கொர்நேலியு எந்த நேரமும் ஜெபம் பண்ணுவார் மற்றவங்களுக்காக. அது போலவே நம்ம பாஸ்டரையா எந்த நேரமும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறாரு. அதில் நானும் ஒருத்தன், எனக்கும் ஜெபம் பண்ணியிருக்காரு, சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 14வது வசனத்தை படித்தேன். அதில் வந்துட்டு 11 சீஷர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், அதுக்கப்புறமா சீஷர்கள் மொத்த பேரும் 120 சீஷர்கள். அவங்க எல்லாம் சபையில் ஒன்றா கூடி தன்னுடைய வேண்டுதலை ஆண்டவர்கிட்ட வேண்டும் போது அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல் சபையார்கள் அனைவரும் 120 விசுவாசிகள் சீஷர்கள் நீங்கள் எல்லாம் எனக்காக ஜெபித்து எனக்கு கர்த்தர் மூலியமாக சுகத்தை கொடுத்தாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தை இருக்கிறேன். See, the problem was he had a tumor, a brain tumor. Okay. ஒரு சின்ன clot அது, டியூமரில் ஒரு சின்ன clot அது. The doctors wanted to operate upon him. அப்போ ஜெபத்தில் அந்த clot அப்படியே பெருசாக இருந்தது, சின்னதாக ஆகிட்டு இருக்குது. Thank God for in the coming days கண்டிப்பாக அந்த clot கண்டிப்பாக போயிடும். No operations for you. Amen. God bless you. மெமரி வேர்ஸ் சொல்கிறதுக்காக பிள்ளைங்க முன்னால் வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க. இருக்கிறீங்களா? பிள்ளைங்க இருக்காங்களா? இல்லைங்களா? வா. The Lord is my shepherd, Psalms 23 verse 1. I shall not want. அது சொல்லவே இல்லை. இன்னொரு வசனம் ஏதாச்சும் சொல்லு. ஒன்று தானா? Shout for the joy to the Lord, all the earth. Worship the ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஞ்சம் சத்தமா. Psalm chapter 150 verse 1 to Psalm chapter 100 verse 1 to 5. அமைதியா இருங்க, பின்னால எல்லாரும் அமைதியா இருங்க. Shout for the joy to the Lord, all the earth. Worship the Lord with gladness. Come before him with joyful songs. Know that the Lord is God. It he who made us, and we are his people, the sheep of pasture. Enter the gate with thanksgiving and its court with praises. Give thanks to him and praise his name, for he is good and his glory is about his faithfulness continues through all generations. Amen. Do not be afraid, Genesis 15:1. Verse தெரியலையா? ஓகே கிளாப் பண்ணலாம். என்ன ஓகே ஓடு கத்து. நம்ம எல்லாரும் எழுந்திருத்து நின்று நம்ம கடைசியாக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கதவு சாத்துங்க. பிள்ளைங்க ஒரே சத்தமாக இருக்குது, தயவு செஞ்சு.
எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் இந்த வேளையில. Lord, thank you for blessing every one of your children this morning. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே காலை வேளையில எல்லாரையும் நீர் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. Let their hearts' desires be answered. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறட்டும் ஐயா. Let new doors be opened for your children. ஆண்டவரே, புதிய வழிகள் திறக்கப்படட்டும் ஐயா. Thank you, Master. ஆண்டவரே, உமக்கு நன்றி. And for those who are sick in their bodies today, the Lord is going to take over. You give everything into His hands. He is there to heal you. ஆமென். யாருக்கெல்லாம் வியாதியோடு கூட வந்திருக்கிறீர்களோ கர்த்தர் இந்த வேளையில அவர் இதோ அது சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். The same God who spoke to this man who was lying down for 38 years, he said, pick up your mattresses and walk. The same God is here. He is able to cure you. ஆமென். 38 வருஷமாய் இதோ படுக்கையில இருந்த அந்த மனிதனை பார்த்து இயேசு கிறிஸ்துவான் உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் வியாதி சுகமடைந்து எழுந்திருத்து நடந்து போனான். அதே தேவன் நம்மதிலே இருக்கிறார். Today, whatever the fear is, whatever fear that is taunting you, rebuke it in Jesus' name. Amen. And you will see the victory of Jesus Christ. உங்களை அலைக்கழிக்கிற அந்த பயத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால விலக என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக அது விலகி உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். Thank you, Lord. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி. Thank you. நன்றி நன்றி கர்த்தாதி கர்த்தனை ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. Thank you. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா, மகிமைப்படட்டும். Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. As per the promise we read on the first, the Lord is going to favor you. You're going to find favor from man also. ஆமென். இதோ இந்த மாதத்தினுடைய முதல் நாள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் உங்கள் மேல் தயை காட்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மனிதர் கண்கள் தயை கிடைக்கும். Thank you, Master. நன்றிகளே சப்பா. We give you all the glory, Lord. ஆண்டவரே, துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. May the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென். ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. Hallelujah. இயேசுவின் ரத்தம். Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Praise the Lord. God Praise bless the you. Lord. God bless. ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்கள் இன்றைக்கு பாஸ்டர்